தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார். நேற்று சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் தமிழக முதல் அமைச்சராக பதவியேற்ற விஜய் தனது முதல் உரையிலேயே திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தற்போதைய நிதி நிலையின்படி 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையை விட்டு சென்றதாகவும் மாநில கருவூலத்தை காலி செய்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் விஜயின் உரைக்கு எதிர்வினையாற்றிய ஸ்டாலின் அரசாங்கத்தில் நிதி இல்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்தார். அரசாங்கத்தில் போதுமான நிதி உள்ளதாகவும் அதனை மக்களுக்கு வழங்க மனமும் திறமையும் தான் தேவை என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டமானது இன்று காலை தொடங்கியது. இடைக்கால சபாநாயகர் M.V. கருப்பையா முன்னிலையில் விஜய் உட்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அதன் பின்னர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக நேரில் சென்ற விஜய் அங்கு அவரிடம் வாழ்த்து பெற்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.